சார் தனுஷும் வெற்றிமாறனும் வந்து நல்ல நண்பர்கள். ரொம்ப நாளா வந்து 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பயணிக்கிறாங்க. நெறைய வெற்றி படங்கள குடுத்துருக்காங்க. வெறும் இயக்குனர், நடிகர்ன்றத தாண்டி 2 பேருமே வந்து ஒரு நண்பர்கள் மாதிரி. 2 பேரும் வீட்ல போய் கிரிக்கெட் விளையாடுற அளவுக்கான நண்பர்கள் அவங்க. அ வெற்றிமாறனுக்கு தனுஷ் இத பண்ணுவாரா சார்? பண்ணியிருக்கிறாரே. அதாவது வெற்றிமாறனுடைய வெற்றிக்கு தனுஷும் ஒரு காரணம். தனுஷினுடைய வெற்றிக்கு வெற்றிமாறனும் ஒரு காரணம். ஒரு கிவ் அண்ட் டேக் தான். ஒரு நல்ல நண்பர்கள், நல்ல நண்பர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்ட் நல்லா வரும். தனுஷுக்கு இந்த கதை பண்ணா சரியா இருக்கும்னா அவர் ஆளுகள் தான் சூஸ் பண்றாரு. அப்ப மதுரை பேக்ட்ராப்ல பண்றாரு. அப்போ ஒவ்வொரு இந்த தனுஷுக்கு எந்த கதை சரியா வரும் அப்படின்னு அதை பிளான் பண்ணி தான் பண்றாரு. இப்போ விடுதலையில ஏன் தனுஷை பண்ணாலும் விடுதலை தனுஷ் மேட்ச் ஆகாது. அப்போ தனுஷுக்கு தேவையான கதைகளை உருவாக்குகிறாரு. அந்த தனுஷ் அந்த அந்த கதையில கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. வெட்டு கொண்டு போய் அசுரன்லாம் வந்து யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு படம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் தனுஷ் அதில் பின்னி எடுத்துருப்பாரு. அதுக்கு வெற்றிமாறனுடைய அந்த ஸ்கிரிப்ட் ஒரு காரணம் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு 50 வயசு கேரக்டரில் படத்தை ரசிக்க வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் தான் முடியும். ஒரு திரைக்கதை தான் அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இளம் ஹீரோ வந்து ஒரு வயதானவருடைய அப்பாவா பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அது. அதெல்லாம் தனுஷ் வெற்றிமாறன் பண்ணார். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த பழைய சிம்பு தனுஷுங்கிற பிரச்சனையை கையில் எடுக்கிறாரான்றலாம் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தனுஷினுடைய உயரம் பெரிய உயரம், பெரிய படம் நிறையா டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அஜித்தை வச்சு பண்ண போகிறோங்கிறாரு, அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் இதில் ஏன் வந்து இந்த விஷயத்தில் அதுவும் நண்பர்களாக இருக்கிறப்ப ஏன் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியலை. இது உண்மையிலேயே ஒரு மன அழுத்தத்தை தான் ஒரு கொடுக்கும். கண்டிப்பாக நண்பர்களாக வேற வேற நிறுவனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதே பிரச்சனையை தான் நயன்தாராவுக்கு முன்னார். நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் தனுஷும் நண்பர்களாக இருந்தவங்க தான். பட் ஒரு அவங்களுடைய ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு 2 சீன் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால பெருந்தன்மையாக போங்கன்னு விட்டுறது தான் மரியாதை. ஆனால் அதில் வந்து பெருசாக கேஸ் போட்டு இன்னைக்கு அது வந்து பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ நண்பர்களாக இருந்த இவர்கிட்டே தான் அந்த வேலையை பார்க்குறாரு தனுஷ். அப்போ தனுஷ் மீது பலரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் ரியல் லைஃப்பில் இப்படி தான் இருக்கும் போல அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. இது தவிர்த்திருக்கலாம். அடுத்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல.